அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க போறேன். என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம யூஸ்வலாக எவ்ரி மந்த்து ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம கிவ் அவே கொடுப்போம். இப்போ நாளைக்கு வந்து அக்ஷய திருதியே இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு இந்த மந்தோட செகண்ட் கிவ் அவே வந்து நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக யார் வேணாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மெம்பர்ஸ் தான் கலந்துக்கணும், இவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் அந்த நேரத்தில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா தாராளமாக அந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய பேர் வின்னர்ஸ்லாம் எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரியவே இல்லை, எதில் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து போஸ்ட்டில் தான், கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் நான் வின்னர்ஸ் எல்லாம் 1 hourலேயே நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பின்னிடு கமெண்ட்டில் வந்து வின்னர்ஸோட நேம் எல்லாம் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. ஸோ தட் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார்த்தா யாரெல்லாம் அதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நல்ல யோசனை தான். ஸோ நம்ம வந்து பின்டு கமெண்ட்டில் அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 hourலேயே நான் அதை யாரெல்லாம் வின்னர்ஸ்ன்னு போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மந்த்து மார்ச் 1 அன்னைக்கு நடந்த கிவ் அவேயில் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எழுதலை. ஸோ வந்து கிஃப்ட்டு திரும்ப என்கிட்டே திரும்பி வந்துடுச்சு. நான் அதை திரும்ப அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ எல்லாரும் அட்ரஸ் தரவங்க எல்லாரும் தயவு செஞ்சு கம்ப்ளீட் அட்ரஸ் வித் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா தான் கிஃப்ட் வந்து உங்களுக்கு வரும். மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கிஃப்ட் வந்து சேர்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா நான் இப்போ எனக்கு 2 சார்ஜ் நான் கொடுக்கணும். அந்த கொரியரை திரும்ப வந்துட்டு திரும்ப நான் அனுப்புறதுக்கு நான் 2 தடவை அதை பே பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நாளைக்கு கிவ் அவே கண்டெஸ்ட்டில் யார் வந்து உங்களுக்கு கிஃப்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ நான் என்னுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். திரு ராஜா சார் அவர்களுக்கும் திருமதி சக்தி மேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் என்னை யாருன்னே தெரியாது. நான் வந்து ஒரு 2-3 வீடியோ தான் போட்டிருப்பேன். அப்போ வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நான் உங்கள் கடையை எடுத்து போடட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து எதுவுமே யோசிக்காமல் சரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்லாம் தான் கேட்பாங்க. பட் அவங்கள வந்து என்னை எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வெளியில் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா அது அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு எப்பொழுதுமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னைக்கும் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க தான் நாளைக்கு உங்களுக்கு கிஃப்டை வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து கொஷின் கடைசியில் தான் கேட்டீங்க, நிறைய பேர் ஃபஸ்ட்டே வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க, அது எப்படி அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கொஷின் கேட்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஆன்சர் பண்ணுறது யார் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் தராங்களோ நான் அவங்கள தான் வந்து அவங்க நேமை தான் நான் வந்து வின்னராக எடுத்துப்பேன். அவங்க வந்து எப்படி வந்து கொஷின் கிட்ட போனாங்க அதெல்லாம் வந்து நான் எதுவும் ஆராய முடியாது. ஸோ யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் தராங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வின்னராக எடுத்துக்க முடியும். ஸோ அது உங்களோட சாமர்த்தியம், நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. நாளைக்கு கேட்கக்கூடிய கேள்வி நம்மளுடைய சேனல் வீடியோவிலேருந்து வராது. ஹிந்து மித்தாலஜி, அதாவது ஹிந்து புராண கதைகள் அப்படின்னு இருக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்க்கடலில் வந்து அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் கடைவாங்க. அது சம்பந்தமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், டைம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நான் எந்த நேரத்தில் போடுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டைம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வாங்க என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வுட்டன் பாக்ஸ் தாங்க உங்களுக்கு கிஃப்டாக வரப்போகுது. எவ்வளோ அழகான ஆர்டிஸ்டிக் வேலையோட மேலே வந்து தும்பிக்கை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு யானையோட
பிராஸ் அந்த ஸ்ட்ரக்சர் கூட மேலே இருக்குது. சுற்றிலும் வந்து ஃப்ளவர் கார்விங்ஸ் இருக்குது. உள்ளார வந்து உங்களுக்கு ஒரு சோழி போட்டு தராங்க. இதை மாதிரி 5 பாக்ஸஸ். இது எல்லாமே வந்து இந்தியன் டீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்டது. நீங்கள் எந்த கடையில் போய் உடன் பாக்ஸ் வாங்கினாலும் அது இந்தியன் டீக்கால் தான் இருக்கும். சீஷேம் ட்ரீ அப்படின்னு இதை சொல்லுவாங்கங்க. ஸோ இது வந்து நாளைக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் முதல் 5 பேருக்கு இது வந்து கிஃப்டாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ உங்களுடைய தேங்க்ஸும் நீங்கள் வந்து அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்புக்கு வந்து சொல்லிடுங்க. இந்த பெட்டியில் நீங்கள் என்ன வச்சாலும் அது மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இதில் வந்து நீங்கள் தங்க நகைகள் வைக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டுகள் வந்து வச்சுக்கலாம். என்ன ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் பாருங்கள் உங்களுக்கு. அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் வந்து இதை வின் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களை தேடி பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய இந்த இந்தியன் டீக் உடன் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ நாளைக்கு இந்த சான்ஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தவறாமல் எல்லாருமே கலந்துக்கோங்க. கரெக்டாக ஆன்சரை ஷார்ப்பாக ஃபஸ்ட்டு தர ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.